எனக்கு தெரிஞ்சு ஊரில் ஜாலியாக இருக்கலாம்ங்க. என்ன தான் நம்ம அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் ஊரில் சம்பாரிச்சிடலாம். இந்த வெளிநாட்டில் வந்து சம்பாதிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. என்னங்க நம்ம ஊரில் சம்பாதிக்க முடியாது, இங்கே சம்பாதிக்கிறோம், காசு அதிகம்னால என்ன பண்ணுறது, அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எல்லா வேலையெல்லாம் செஞ்சிங்கன்னு கொக்கூசுவும் குப்பை மட்டும் தான் வரல. இந்த ஹவுஸ் டேபர் வேலை இது எல்லா வேலையும் செஞ்சாச்சு. எடுபடி வேலையிலேருந்து எல்லா வேலையும் செஞ்சாச்சு. ஊரில் எடுபடி வேலை செஞ்சால் எடுபடின்னுவீங்க, இங்கே வேலை செஞ்சு தான் ஆகணும். எல்லாம் ஒன்று ஒன்று இங்கே வந்து கற்றுக்கிறதா இருக்குது, புதுசாக இருக்குது எல்லாம். இது ஒரு பாடமாக இருக்குது எனக்கு. ஆக்சுவலி மழையை நான் ரசிக்கிறதா வெறுக்கிறதான்னு தெரியல. மழை பெஞ்சால் டிரைவருங்க வண்டி கழுவி ஆகணும், அழுக்காக இருந்தால் பிடிக்காது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம ஊருன்னா பரவாயில்ல, என்ன பண்ணுறது. தம்பி பாருங்கள், ஜாலியாக காலை தூக்கிங்கன்னு தூங்குறாப்புல ஜாலியாக இருக்கிறாரு. நீயாச்சும் ஜாலியாக இருப்பா, வேலை செய்கிற மாதிரி ஆக்ஷன் கூட டிரைவர் வேலைக்கெல்லாம் வராதுன்னு சொல்லி நின்றேன் அவனுக்கு. நான் பாருங்கள், டிரைவருங்க எல்லாம் வெளியே நின்றுக்கிறோம், வெளியே பள்ளிக்கூடத்து வெளியே. இந்த கிளைமேட்டுக்கு சாயா குடிக்கலாம் தான் யோசித்தேன். சாயாவும் குடிக்க முடியாது, ஒரு மோரும் குடிக்க முடியாதுன்னு நினச்சிக்கினேன். வேலை மேலேயே இருக்கிறேன் நான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆடா போங்கடா, வெறுப்பாக இருக்குதுங்க. சாயந்தரம் சாயா குடிக்கலாம்னு பார்த்தா கூட்டின்னு வந்துட்டாங்க, நிப்பாட்டிட்டு பிறகு மேலேயே பார்த்துன்னுக்கிறேன். ஹெலிகாப்டராக பறக்குது, அதாச்சும் பார்த்து நம்ம தேத்தி போன்ட்டு. என்ன பண்ணுறது, வேறு யாரும் இல்லை பக்கத்தில். 11:30 மணிக்கு திரும்பி ஃபோன் பண்ணி வண்டி எடுன்றாங்க. என்னை வீட்டில் விட்டு வாங்கினாங்க மேடம். அதை போய் விட்டுட்டு வரத்துக்குள்ள 12 ஆயிடுச்சு. தூங்கி எப்போ தூங்குறது? இதுதான் ஹவுஸ் டேவர் வேலைங்க.